வெல்கம் பேக் டு ப்ரெக்னன்சி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கம்பு தோசை. அந்த கம்பு தோசைக்கு ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு உருட்டுளுந்து, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. இது கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா 5 to 6 டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த இதை நீங்கள் 8 to 10 hours ஊற வைக்கணும். ஸோ இது நல்லா 8 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நான் மிக்ஸி இல்லாட்டி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு மாவு அரைஞ்சோடனே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நேவாக அரைக்க போகிறோம். மாவு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தொட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மாவு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 கப்பு 1 ஸ்பூன் சால்ட் போட போகிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் மாவை நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சிட்டு நம்ம மாவை புளிக்க வைக்கணும். இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இது நல்லா 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு இப்படி இருக்குது நமக்கு. ஸோ இதில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். நல்லா மெல்லிஸாக தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாவுக்கு. தோசை நல்லா அடியில் வெந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு பாருங்கள். இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.